வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா, ஜென்சா டெக்னாலஜிஸ். இந்த ஜென்சா டெக்னாலஜிஸ் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்காங்க. கன்சல்டிங்கு, அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனு, அப்புறம் அவுட் சோர்சிங்கு இது எல்லாமே பண்றாங்க. ஒரு மாதிரி கோரான சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 607ங்கயும், லோ வந்து 572லயும் இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 898 ஆல்மோஸ்ட் ₹900 இருக்கு. 52 வீக் லோ வந்து 535ல இருக்கு. அப்புறம் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 984ல இருக்கு. பிஇ பிரைஸ் டூ எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 17 டைம்ஸ் இருக்கு. 17.7 டைம்ஸ் இருக்கு. பிரைஸ் டூ புக் 3 இருக்கு. செக்டார் பிஇ வந்து 27 இருக்கு. ஸோ பிரைஸ் டூ இப்ப சாரி பிரைஸ் டூ எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 17ன்றது ஓரளவுக்கு அட்ராக்டிவா தான் இருக்கு. ஃபேரா தான் இருக்கு. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, குரோத் இன் நெட் ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர். வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல எஃப்ஐஐஸ் வந்து வித்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்ட வெளில எடுத்துட்டு போறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ்னாக்கா, பிஇ வந்து லோ பிஇல இருக்கு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸா பார்க்குறாங்க. த்ரெட்ஸ்னாக்கா, நெகட்டிவ் குரோத் வித் ப்ரொமோட்டர்ஸ் டிக்ரீசிங். ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அது பார்த்தா ஒரு குவார்ட்டருக்கு 0.01 தான் ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்ல. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் பார்க்க முடியுது நம்மளால. இப்போ நல்ல ஒரு கரெக்ஷன் குடுத்திருக்கு. 576க்கு வந்திருக்கு. இந்த பிரைஸ் இதுக்கு முன்னாடி எப்போ இருந்ததுனாக்கா, ஏப்ரல் 2025ல ஒரு தடவ வந்திருக்கு. அத விட்டாக்கா ஜூன் 2024ல தான் இருக்கு. ஸோ நல்ல பிரைஸ் கரெக்ஷன் குடுத்திருக்கு. ஸோ நம்ம கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 12 அனலிஸ்ட் குடுத்திருக்காங்க. பை ரேட்டிங் 42% அவுட் பெர்ஃபார்ம் 17% குடுத்திருக்காங்க. செல் ரேட்டிங் வெறும் 8% தான் குடுத்திருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாலும், பாஸ்ட் 1 இயரா நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் செக் லிஸ்ட். என்ன எடுக்கிறோம் நம்ம பாஸ்ட் 6 மந்த்ஸ்ல ஆ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் குடுத்த ஸ்டாக்க தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஏன்னாக்கா நம்ம லாங் டெர்முக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கு டபுளா இருக்கு பணம். டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, பிவட் பாயிண்ட் 617ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 டூ R3 பார்த்தீங்கன்னா, 625ல இருந்து 645லயே இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பிவட் பாயிண்ட்ட விட்டு கீழ போனதுனாக்கா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 605ல பார்க்க முடியும். செகண்ட் 597 அதையும் உடைச்சு கீழ போனாக்கா 585 சேம் கேஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கும். இப்ப மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ்து 665லயும், 200 டேஸ்து 771லயும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பை தான். ஏன்னாக்கா, ஸ்டாக் நல்ல கரெக்ஷன் குடுத்திருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ன்றதால பை ரேட்டிங் குடுத்திருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளாட்டா இருக்கு. ஓரளவுக்கு 21லருந்து 25 வரைக்கும் மார்ஜினலான இம்ப்ரூவ்மென்ட் காமிச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 49% புரமோட்டர்ட்ட இருக்கு. எஃப்ஐஐ 11.8%, டிஐட்ட 23% இருக்கு. ஸோ இது கூட ஓரளவுக்கு இண்டிகேட்டிங் குட் ஸ்ட்ரென்த். அப்புறம் பியர்ஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, எல்டிஐ இன்வென்ட்ரி. ஸோ சாஃப்ட்வேர்ல இவங்க எல்லாத்துக்குமே இவங்க காம்படிஷனா இருக்காங்க. இவங்களது 17 பிஇன்றது ஒரு மாரி அட்ராக்டிவான பிஇல தான் இருக்கு. டெட் கூட இல்ல. ஸோ குட். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபண்டமெண்டலா மாடரேட்டர்னா ஸ்ட்ராங்கு. ஏன் மாடரேட் ஸ்ட்ராங்ன்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன். 17 பிஇன்றது நல்ல வேல்யூவேஷன் தான். அப்புறம் கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டெர்ம். நம்ம லாங் டெர்ம் போறதால 1, 2 நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போலாம். ரீசென்ட்டான ஃபால் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா ஃபால் ஆயிருக்கு. 576ன்றது ரொம்ப கம்மியான ஷேர் பிரைஸ். இன்னும் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம காஷியஸா 1, 2ன்னு ஆட் பண்ணலாம். ஸோ கேரண்டீடு எப்படியும் பார்த்தாலும் இன்னொரு 3 to 6 மந்த்ஸ்ல 30 to 40% கேரண்டீடு. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு லாங் டெர்ம் கீப் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க் யூ.